முதலமைச்சர்கள் இன்னைக்கு பொறுப்பேற்று இந்த மா விவசாயத்துக்காக இன்னைக்கு கடந்த காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது, விலை குறைவாக இருக்கிறது. அந்த நேரத்தில் முதலமைச்சர்கள் என்னையும் அதே போன்று நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னை மத்திய அவர்களையும் பிரகாஷ் அவர்களையும் அதோடு வேளாண்மை துறையுடைய செயலர் மரியாதைக்குரிய திரு தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களையும் டெல்லிக்கு சென்று அதோடு அங்கே நாடாளுமன்ற குழு தலைவர் அருமை சகோதரி திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களும் மாநிலங்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்களும் அவருடைய அன்றைக்கு வேளாண்மைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேச 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவரை போய் நேரடியாக பார்த்தோம். பார்த்த உடனே அவர் நாங்கள் கேட்டது ஒன்றிய அரசு பாதிப்படக்கூடிய மாநில அரசு நாங்கள் பாதிப்பட இருக்கிறோம், விவசாயிகளுக்கு அந்த நிவாரண தொகை தர வேண்டும் என்று கோரிக்கை பார்த்தோம். அவர்களும் தருவதாக ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த அன்பழகன் என்ற ஒரு அதிகாரி கூப்பிட்டு இதுக்கான நடவடிக்கை எடுங்க என்று டெப்டி செக்ரட்டரி சொன்னார். ஆனால் பல முறை நாம் போராடி பார்த்தோம். ஆனால் அதற்காக ஒன்றிய அரசு எந்த நிதியும் செய்யவில்லை. ஆனால் தாய்மொழி படுத்த முதலமைச்சர்கள் இன்னைக்கு 4126 விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சுமார் 8,97,91,132 ரூபாய் மதிப்பிலான இன்னைக்கு நிவாரண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த காலத்தில் இன்னைக்கு நாங்கள் தனி பட்ஜெட் போட்டால் தனி 2,50,000 மின் இணைப்பு வழங்குவதற்கு முதலமைச்சர்கள் இன்னைக்கு உத்தரவு வழங்கி கொடுக்கிறார். இப்படி வேளாண்மை டெல்லி அரசாங்கம் கொண்டு வந்த 3 வேளாண்மை சட்டம் இந்தியாவில் இருந்த விவசாயிகளால் பாதிக்கும் என்பதை அதை உணர்ந்த முதலமைச்சர்கள் ஆட்சி வந்தவுடனே அதை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி டெல்லி அரசாங்கம் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டது என்பதை வந்திருக்கின்ற விவசாய மக்கள் உணர வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களுக்கெல்லாம் இந்த உதவித்தொகை வழங்குவதற்கு எங்களுக்கு கேட்டு குறிப்பாக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மா விவசாயம் அதிகமாக அந்த உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே வருகிற காலத்தில் முதலமைச்சர்கள் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதே மாதிரி கோரிக்கை இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக முதலமைச்சர்கள் பொறுப்பேற்று இன்னைக்கு தேர்தல் செய்வது சொன்ன வாக்குறுதி மட்டுமில்லை, சொல்லாத வாக்குறுதியும் நிறைவேற்றி ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு நீங்களாம் வருகிற காலத்திலே உறுதுணையாக ஆதரவாக